பாஜகவின் மாநில நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே, தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு, மாவட்ட மைய குடியவர்களுக்கு வாழ்க வாழ்க. குறிப்பிட்டு மாவட்ட நிர்வாகத்தை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த சமுதாயத்தில் தகுதியான நபர்களே இல்லை அப்படின்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்லிட்டு நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இப்பயே இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் விடுறோம். நீங்கள் தகுதியான நபர்களே எங்கள் சமுதாயத்தில் இல்லையா, நீங்கள் எதன் அடிப்படையில் எங்களுக்கு பொறுப்புகள் வழங்கலை அப்படின்றத கேட்குறதின் விதமாக தான் எங்களை புறக்கணிக்கக்கூடிய அந்த சார் யார், அந்த சாரை கூடிய சீக்கிரம் தமிழக பாஜகவுக்கு நாங்கள் காட்டுவோம்ன்றத உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம். யார் அந்த சார்ன்ற கேள்வியை எங்களை புறக்கணிக்கக்கூடிய நபர் யார், எங்களை பாரதிய ஜனதா கட்சி மையக்குழுவில் எங்களை மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கக்கூடிய அந்த சார் யாருன்றத கேள்வியாக வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டம். கூடிய விரைவில் அந்த சார் யாருன்றதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். இதே நிலை நீடிச்சுமானால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும்ன்றதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது அரசியலில் நவீன தீண்டாமை. இது உங்களை என்ட்ரியே இல்லை, நீங்கள் உள்ளே வர்றதுக்கே அனுமதி இல்லைன்றது மாதிரியான ஒரு தடுப்பரண். இதுதான் நவீன அரசியல் தீண்டாமை. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதுக்கு முறையான தீர்வை மாநில மாவட்ட பாஜக நிர்வாகம் பெற்றுத்தரும்னு நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் இதோட தொடர்றதா இல்லை விடுறதான்றதை மாநில மாவட்ட நிர்வாகங்கள் முடிவு அவங்க கையில் இருக்குது. எங்களை தேசிய தலைமை ஆதரிக்குது. இந்த நாட்டின் பிரபஞ்ச பிதாமகன் மோடிஜி அவர்களும் குளோபல் கிங் மேக்கர் அமித்ஷாஜி அவர்களும் இந்த தேவேந்திரகுல சமுதாயத்தை கையில் எடுத்து இந்த சமூக மேன்மைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறாங்க. ஆனால் இந்த மாநில மாவட்ட நிர்வாகங்கள் இவங்களை புறக்கணிக்கிறதற்கு என்ன காரணம்? இது வன்மையாக கண்டித்து இதுக்கு முறையான தீர்வை, அனைத்து மாவட்டங்களுக்கும் முறையான தீர்வை பாரதிய ஜனதா தரும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.